நான் வந்து சும்மா வாயை விட்டு மைக்கு முன்னாடி பேசிட்டு போற எலி கிடையாது. நான் புலி, களத்துல நின்னா கரும்புலி. நான் களத்துல நின்னா கலவரமா தான் ஆகும். இதுல அவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க, அண்ணா நான் உங்க ரசிகைனா எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு உனக்கு காரி உன் பின்னாடி உட்காந்துக்கிற 4 பெண்களும் உனக்கு காரி துப்புவாங்க. பொழப்பு நடத்தல இடத்துல வந்து நீங்க நாடோடி கூட்டத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு இன்னைக்கு தந்தை பெரியாரை பத்தி அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்க. நான் சபை நாகரிகம் கருதி, அதாவது சீமான் பின்னாடி 4 பெண்கள் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த அல்ல கைகளுடைய நலன் கருதி நான் பேசுறத தமிழ்நாட்டு பெண்கள் பாக்குறாங்க. அவங்களுடைய நலன் கருதி சில விஷயத்தெல்லாம் நான் வந்து சபை நாகரிகம் கறந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடிகை விஜயலட்சுமி என்கிட்ட எவ்வளவு அந்தரங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தாம்பத்திய உறவு சம்பந்தமா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே நான் வெளியே சொன்னா நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு உனக்கு காரி உன் பின்னாடி உட்காந்துக்கிற 4 பெண்களும் உனக்கு காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீ அந்த விஜயலட்சுமி வந்து நீ டார்ச்சர் பண்ணியிருக்கிற. ஒரு பெண்ணு கணவன் மணியா வாழறப்ப கூட தாம்பந்திய உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தாதான் நீ ஈடுபட முடியும். நீ அதுவும் அவங்க சுய நினைவுல இருந்தாதான் நீ ஈடுபட முடியும். நீ நடிகை விஜயலட்சுமிய வந்து நீ வந்து போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப செக்ஷுவலா பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற. நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ இதோட உன் வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியா இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்ல நீ திரும்ப நீ இதே மாதிரி வதந்திய அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் நான் கிளீன் போல்ட நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா அது எப்படி சொல்றது, அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களை உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். இதுல வேற வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து போராட்டம் நடத்துறதுக்கு 10 பெண்களை கூட்டின்னு வர. நீயே பாலியல் குற்றவாளி, உன் கட்சியில இருக்கிறவன் ஆம குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க. அப்புறம் நீ எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதியை பெற்று தர போறீங்க? சீமான் அவர்கள் வந்து மேடையில நம்ம வருண் டிஐஜி சார் சொன்னா போல மைக்கு முன்னாடி தான் புலி, மத்த இடத்துல எலி. அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு மைக்கு முன்னாடி வாயால வடை சுட்டு வாயால மாட்டி தான் நிறைய வழக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா இந்த வீரலட்சுமி களத்துல நின்னு மக்களுக்காக போராடி களத்துல நின்னு கலவரமான வழக்கு தான் இந்த வீரலட்சுமி மேல. என்னுடைய கட்சியை வந்து தடை செய்யணும், என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும்னு அப்போ ஆண்ட காங்கிரஸ் கட்சி அண்ணன் ஜி.கே. வாசன் அண்ணன், அக்கா விஜயதரணி அவர்கள் ஆளுநர் மாளிகை வாயில உட்காந்து போராட்டம் பண்ணி என்ன சிறையில அடைச்சு என் கட்சியும் என்னையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க சொன்னாங்க. இதுதான் இந்த வீரலட்சுமி. வாயில வடை சுட்டுட்டு அவதூற பேசிட்டு வழக்கு வாங்கின வழக்குலாம் என் மேல கிடையாது, 100 வழக்குன்றாரு. இந்த வீரலட்சுமி மேல இருக்கிறதெல்லாம் களத்துல நின்று கலவரமான வழக்கு. இப்ப மேடம் முன்னாடி இப்ப அண்ணா பல்கலை விவகாரத்துல கூட பாருங்க, ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய நடிகர்கள்லாம் கூட வந்து இப்ப ஐக்கு கவிதைகள் மாதிரி எங்க ஐயா கமலஹாசன் சொல்வாரு பாருங்க, கண்மணி அன்போடு காதலன், நான் இங்க சௌக்கியம் நீ அங்க சௌக்கியமா அப்படின்ற ஒரு கடிதம் போல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி அவங்க பெண்கள் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு காலேஜ் வாசல்லாம் கொடுக்கிறாரு. அதே நடிகர் அவருடைய தீவிர ரசிகை திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்துல ஒரு 17 வயசு சிறுமி, ஏழை எளிய சிறுமி, விஜயோடைய தீவிர ரசிகை. அந்த குழந்தை வந்து அதே கிராமத்துல இருக்கக்கூடிய 5 ஆண்களால பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி மானம் தாக்க முடியாத அவமானத்துல தீயிட்டு கொளுத்திக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், நான் மீடியா முன்னாடியே பேசிருக்கிறேன். அந்த குழந்தை அந்த நேரத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புறாங்க. இந்த வீடியோ மட்டும் கேளுங்க, காணுங்க. இதுல அவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க, அண்ணா நான் உங்க ரசிகைனா நான் இந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உண்டாகி இருக்கிறேன், எனக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்கு வந்து யாரும் வரல, ஆனா மருத்துவ உதவி செய்யறதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு வீடியோ வெளியிட்டு அது எல்லா தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்ப அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலையா, இல்ல உதவி செய்யறதுக்கு மனம் வரலையா? அன்னைக்கு கூட திமுக ஆட்சியில திமுக அரசாங்கம் அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி திமுக அரசோடைய தலைமை செயலாளர் இறையன்பு ஐயா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குடும்பத்தாரை வரவழைச்சு தலைமைச் செயலகத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் அரசு சார்பா நிதி உதவி வழங்கினாங்க. அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செஞ்சு காப்பாத்தினாங்க. ஆனாலும் துரதிருஷ்டவசமா அவங்க வந்து 75% மார்பகம் ஃபுல்லா எரிஞ்சதுனால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிகாரத்துல இருந்தேன்னா
இது போல பெண்கள் மீது கை வைக்கிற யாராவது அரபு நாட்டுல பண்ற மாதிரி தலையை வெட்டி வெளியே ரோட்ல வைப்பேன். நான் அதிகாரத்துல வந்தேன்னா அதை செய்வேன். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திடீர்னு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர், சாதி அமைப்புகள், இப்போ பெண் விடுதலைக்காக போராளிகள் எல்லாருமே அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்துல வந்து போராட்டம் பண்றீங்க. அப்புறம் யார் அந்த சாரு அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்கெங்கயோ குழந்தைங்க எல்லா பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாடுறாங்க. அப்பெல்லாம் ஏன் நீங்க ஏன் வந்து பேச மாட்டீங்க? ஒரு பெண்ணு அந்த விஷயத்தை எப்படி மறைக்கணும், அந்த பெண்ணுடைய பேர் எப்படி வெளியே வரக்கூடாது அப்படின்றது வந்து ஆக்ட்லயே இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பெண்ணுடைய பேரு, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே நீங்க வந்து போராட்டம் வாயில எல்லாமே அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக்குறீங்க தானே நீங்க. அப்ப இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து எங்க போனீங்க நீங்க? இப்பதான் அப்படி கொந்தளிச்சுன்னு வரீங்க, லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. அதுதான் சொல்றேனே, நான் களத்துல நின்னா அது கலவரம். நான் வந்து சும்மா வாயை விட்டு மைக்கு முன்னாடி பேசிட்டு போற எலி கிடையாது. நான் புலி, களத்துல நின்னா கரும்புலி. நான் களத்துல நின்னா அது கலவரமா தான் ஆகும். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த பெண்ணுக்கு நான் உறுதுணையா நான் நிக்கிறேன். அந்த பெண்ணை தொட்டவனை இன்னைக்கும் என் கையில ஒப்படைச்சா தலையை வெட்டி வெளியே வைப்பேன், ஆணூருக்கு அறுத்து வெளியே வைப்பேன். அது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா நான் தொடர்ந்து போராட்ட காலத்துல பெண்களுக்கு இது பாதிப்பு ஏற்பட இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு நான் வருவேன், வந்தேன்னா இதை நான் செய்வேன், இதை நான் சட்டமாக கொண்டு வருவேன். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அந்த கட்சிக்கும் என்னோட அமைப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல, அதாவது கிராமப்புறங்கள்ல வயக்காட்டுல மாடு மேய்க்கிறப்ப கம்பெனிகள்ல வேலை செய்யறதுல எல்லாம் இது போல பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படுத்து. இல்ல நான் சொல்றது இல்ல, அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து போராடுறாரா? நாம் தமிழர் கட்சி வந்து போராடுறா? தமிழக வெற்றி கழகம் போராடுதா? பாஜக போராடுதா? யாரா ஏடிஎம்கே போராடுதா? அந்த இடத்துல அந்த கிராமத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணு பயந்துகிட்டு அவ உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறப்ப யாருக்குமே சொல்லாத நேரத்துல அவ பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த வீரலட்சுமி போய் நிப்பாங்க. இப்ப இந்த பெண்ணுக்காக எதிர்கட்சி வருது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புல இருந்து எல்லா அமைப்பும் வந்து களத்துல நின்று போராடு. இந்த வீரலட்சுமி வந்து போராடினா நீதி கிடைச்சிருமா? அந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றமே முன் வந்து விசாரணை குழுவை அமைச்சிருக்காங்க. நீதிமன்றம் வந்துச்சு, இந்த தேசிய மகளிர் ஆணையம் வந்துச்சு. இப்ப வீரலட்சுமி வந்து போராடினா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க போதா? அப்படி கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அவன் தவறு பண்ணாலும் தண்டிக்கணும், தூக்கல போனா தலையை வெட்டி வைக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த வீரலட்சுமியா வந்து போராடலாம்னா தினந்தோறும் கிராமப்புறங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த வீரலட்சுமி போய் நிப்பேன். நான் வந்து ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டப்ப அவ கற்ப சூரிய ஆடுறப்ப அந்த குழந்தைய வச்சு நான் அரசியல் தேட விரும்பல. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், மாணவி விவகாரத்தில் யாராருமே அரசியல் பண்றீங்க. அதனால நீதிமன்றம் முன் வந்திருக்கு உங்க வாயெல்லாம் அடக்கணுன்றதுக்காக. அப்ப கூட நீங்க யாரும் அடங்க மாட்டேங்க, போராட்டம்னு வீதியில இறங்குறீங்க. உங்க கட்சிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதே ஏடிஎம்கேல இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி எல்லா செய்தியிலும் போட்டாங்க, ஒரு சிறுமியோடைய பாலியல் இதுல வந்து வட்ட செயலாளர் இருக்கிறீங்க. எடப்பாடி கூட கை கோத்து கையில வந்து பொக்கே கொடுக்கறாரு. அப்ப நீங்களும் தப்பு பண்ணிருக்க. நாம் தமிழர் கட்சியில தினந்தோறும் பாலியல் வழக்கில் ஒருத்தன் அரெஸ்ட் ஆகுறான். தமிழக வெற்றி கழகத்துல தினந்தோறும் ஒருத்தன் பாலியல் வழக்கில் அரெஸ்ட் ஆகுறான். என் கட்சியில எவனாத்த பாலியல் வழக்கில் அரெஸ்ட் ஆனா ஒரு வரலாறு சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷம் அரசியல் பயணத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த கணமே அவனை நாங்க காலி பண்றோம். எப்படி எல்லாருக்கும் அதாவது ஊடக பார்வை இல்லாத பெண்களுக்கு இப்ப நான் சொல்றேன், இந்த மோவருக்கு வில்லேஜ்ல இருக்கிற பெண்ணுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கலையே. சோ அந்த நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை, அந்த ரசிகை வந்து வீடியோ போடுறாங்க, அவர் வந்து குரல் கொடுக்கலையே. அன்னைக்கு வந்து அந்த ஐக்கு கவிதை எழுத வேண்டியதானே அவரு? கண்மணி அன்போட காதலன், நான் இங்க சவிக்கும் நீ சவிக்கும், அண்ணா வரமா உங்களுக்காக, நான் அப்ப எழுத வேண்டியதானே லெட்டரு நடிகர் விஜய் அவர்கள். இப்ப எதுக்கு அண்ணா மாணவி விவகாரத்துல எதுக்கு பொத்திக்கிட்டு வருது அவருக்கு? ஒரு ஆளுநரை கூட, ஒரு கட்சி தலைவர் ஒரு ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஆளுநரை வந்து விஜய் கூப்பிட்டாரா இல்ல விஜய் வந்து ஆளுநரை சந்திக்க போனாரா? எதுக்கு அப்படி ஒரு மறைமுகம்? எதுக்கு ஒரு எந்த ஒரு கட்சி சாயல் இல்லாத, ஒரு கட்சி கொடி இல்லாத, ஏன் மறைமுகமா திருட்டுத்தனமா எதுக்கு ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க? இப்ப ஆளுநர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து 7 முறை 8 முறை அப்பாயின்மெண்ட் போடுறேன். எதுக்காக? கரப்ஷன் பண்ணிருக்காங்க பிஜேபியில இருக்கிறவங்க. அது சம்பந்தமா ஐடி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கேன், இடி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கேன். அது சம்பந்தமா உங்களை நேர்ல பார்த்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். 7 முறை 8 முறை 10 முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி தெரியுங்களா? அவர் வந்து நம்மள மாதிரி மக்கள்ல இருந்து வர மக்கள்ல இருந்து வர எந்த ஒரு பெண்ணையும் எந்த யாரையுமே தலைவரையும் பார்க்க போறதில்ல. அரகுர ஆடை போட்டு குத்தாட்டம் போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆடுற நடிகைகளை தான் பாக்குறாரு.
இந்த விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து நடிகைகளை வந்து உடனே பக்கத்துல உட்காரச்சு பாக்குறாரு. அப்ப இந்த வீரலட்சுமியும் அரைக்கு ஒரு ஆடை போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆட்டு நான் போனா பாப்பாரு ஆளுநர் அவர்கள். ஆளுநர்னு பாக்குறீங்களா, வாயில எதனா வந்துடும். எனக்கு ஒரு கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுக்குறோம் ஒரு பெண்ணா. ஆனா கவர்னர் மாதிரி நடந்துக்கிறாரா? பாஜகவுடைய ஏதோ ஒரு மாவட்ட செயலர் ஆபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆளுநர் மாளிகை. தொடர்ந்து இதே போல தமிழ்நாட்டுல வந்து அவதூறு கருத்துன்ற போர்வையில அவதூறுங்களை பேசிட்டு இருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னா, அதாவது தமிழினத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவருடைய புள்ளன்னு சொல்லிக்கிறாரு. நீ சொல்லவே சொல்லாத புள்ளன்னு. அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு கூட சீமானுக்கு அருகதையே கிடையாது. பிரபாகரனாருடைய மகன் நானு வீரலட்சுமி, நாங்க தான் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி நாங்க தான் அவருடைய கொள்கையை சித்தாந்தத்தை நாங்க தான் முன்னெடுப்போம் ஜனநாயக வழியில. நீ தலைவர் பிரபாகரனார் அவர்கள் புகைப்படத்தை சீமான் அவர்கள் முற்றிலுமா பயன்படுத்தவே கூடாது. இனி தமிழ்நாட்டில் பிரபாகரனார் புகைப்படத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தவே கூடாது. அதே போல புலிக்கொடியை அவங்க ஏந்தவே கூடாது. ஏன்னா ஒழுக்க சீலம் உள்ள அந்த தலைவரை வந்து ஒழுக்கமானவங்க தான் அவங்க பின்பற்றணும். ஒழுக்கமே இல்லாத நீ எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கூட அவங்க கண்ணியமா வாழறவங்க. நீ எப்படி வாழுவ? ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு கோடம்பாக்கத்துல செத்து போன நடிகைகளோட சமாதி மேல படுத்துக்கிறது வந்து ஐபிஎஸ் ஆபீசருக்கான அழகாது? நீ அவர் அப்படிதான் பேசுற. நீ அப்படி இருப்ப. அவ தொடர்ந்து வந்து அவதூறு பரப்பிட்டு ஆதாரம் இல்லாம தந்தை பெரியார குறித்து, அதாவது துளி அளவும் அடிப்படை ஆதாரம் இல்ல, அந்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் கொடுத்து அவ்வளவு இழிவு கொச்சை வார்த்தையில பெண்களை இழிவு செய்யும் வகையில அந்த வார்த்தையை கேட்கறப்ப அருவருக்கத்தக்கது இருக்குது. அதுல உங்க பக்கத்துல ஒரு பெண்ணை வேற உட்கார வச்சுட்டு நீ சொல்லுமா அப்படின்ற அதுவும் வந்து ஏதோ சிரிக்குதுங்க. இது ஒரு அரசியல், அதாவது முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவருக்கு அழகா இது?